ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும், அதாவது லாகின் வெரிஃபிகேஷன் பண்ணும். உங்களுடைய ஃபோட்டோ எடுக்க சொல்லும். உங்களை கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வெரிஃபை நவுன்னு கேட்கும். அந்த வெரிஃபை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதணுமோ அது ரெடியாக இருக்கும். எந்த டைமிங்கில் இருக்கணுமோ அது ரெடியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு கொடுக்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப்பை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மற்ற ஆப்பை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது போன்ற பல்வேறு வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை எஸ்ன்னு கொடுத்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை இன்னொரு தடவை ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் என்னன்னு கேட்கும், சில தடவை உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்கும், சில தடவை உங்களுடைய இமெயில் ஐடி என்னன்னு கேட்கும். சரிங்களா? அது கொடுத்து வெரிஃபை பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷனும் கீழே அதோட டைமிங் ஆப்ஷனும் இருக்கும். எக்ஸாம் டைமிங் ஆப்ஷனும் இருக்கும். அந்த டைமிங் ஓடினே இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதினே இருக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஃபோட்டோ ஆப்ஷன் வரும். ஃபோட்டோ ஆப்ஷன் ஒரு பேப்பராக நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் ஃபோட்டோ எடுத்துருக்குமா பார்த்து பேக்ரவுண்டில் எதனா தேவையில்லாத இருந்தால் அதை க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ண பிறகு அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணணும். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இதுமாரிலாம் லைன் பை லைனாக இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் கன்ஃபர்மேஷன் வெரிஃபை அப்லோட் நவ், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்லோட் நவ்னா உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்களா கேட்குது. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இதுமாரி உங்களுக்கு வரும் எக்ஸாம் கம்ப்ளீட்டட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். சரிங்களா? இப்போ எனக்கு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. அவங்களுக்கு பேப்பர் போச்சா இல்லை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைலில் ஹிஸ்ட்ரியை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF சர்வரில் அப்லோட் ஆச்சா இல்லையான்னு காட்டும். சரிங்களா? இப்படி தான் இந்த எக்ஸாம் சென்டர் ஆப்பை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.